ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மா என் மீது சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். சரியாக நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு புரிந்து கொண்டால், இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்திலேயே நீ கேட்டபடி உன் வாழ்க்கை மாறுவதற்கான அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து சேரும். இனிமேல் நீ எதை தொட்டாலும் எல்லாமே உனக்கான பொன்னாக மாறும்படி அதிர்ஷ்டத்தை உனக்காகவே அள்ளி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீ அதன் மீது தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தால் நீ மனமுருகி கேட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். பொய்யும் களவும் சூதும் வாதும் தொடக்கத்தில் உனக்கு நிம்மதியையும் நன்மையையும் கொடுப்பது போல இருந்தாலும் அது நிச்சயமாக முடிவில் தீமையை மட்டும்தான் கொடுக்கும். அதனால்தான் தேவையில்லாத கெட்ட விஷயங்களை விட்டு ஒதுங்கினில், உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட விஷயங்களை உனக்காக செய்து கொடுப்பேன் என உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். இந்த வராகி அம்மா சாதாரணமாக எல்லாருக்கும் போய் வாக்கு கொடுப்பதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. ஆனால் என் அன்பு குழந்தையான உன் கண்களில் இந்த பதிவை காட்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் சிறப்பாய் ஜெயித்து வாழ வேண்டுமானால் அதற்குரிய வழி உன்னிடம்தான் இருக்கிறதே தவிர மற்றவர்களிடம் கிடையாது. வாழ்க்கையின் நிலையாமையை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் தேவையில்லாத விஷயங்கள் உன்னை விட்டு தானாகவே விலகி போகும். யாராலும் செய்ய முடியாத நல்ல செயல்களை கூட விடாமுயற்சியோடு நீ செய்ய தயாராகு. நிச்சயமாக தெய்வத்தன்மை பொருந்திய என் பிள்ளையாக நீ மாறிவிடுவாய். ஏனெனில் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் பக்தியும் எனக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள். நீ இதுநாள் வரை செய்த நல்ல செயல்கள் எல்லாம் இப்போது நீ யார் என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தப் போகிறது. ஆம் என் தங்கமே, நீ செய்த நன்மைகளும் நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிகளும் இப்போது உன் வாழ்வில் அழகாய் அரங்கேறப் போகிறது. அறத்திலும் ஒழுக்கத்திலும் பிடிப்புள்ள ஆளாக நீ இருக்க வேண்டும். நீ பிறந்து வளர்ந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணை நிற்பேன். தேவையில்லாத வீணான வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. எனக்கு எல்லாம் தெரியும் என இருமாப்போடு தெரியக்கூடிய முட்டாளாக நீ ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. ஏனெனில் அப்படி எல்லா விஷயங்களிலும் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் இருப்பவன் தன் வாழ்க்கைக்கான படுபாதாளத்தில் தானே விழுந்து விடுவான். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? பொறுமையாக போ. தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்தாலும் கூட அதிலிருந்து விலகி நீ பொறுமையோடு இருக்கப்பார். கூடிய விரைவில் நீ என்னிடம் கேட்ட எல்லா அம்சங்களையும் உன் வாழ்வில் உனக்காக அளித்து நீ சந்தோஷமாய் வாழும்படி அருள் செய்வேன். மலர்களின் அழகை நீ ரசிக்க வேண்டும். பறவைகளின் இனிய குரலுக்கும் பாடும் பாட்டுக்கும் கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டுப்பார். நித்தமும் அழகாய் உதிக்கக்கூடிய அந்த சூரியனின் அழகை நீ கண்டுகளிக்க தயாராகு. இயற்கையை நேசிக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்க நான் துணை நிற்பேன். எங்கு எந்த போராட்டமும் இல்லையோ அங்கு எந்த பலமும் கூட இருக்காதல்லவா? நீ போராடி போராடிதானே மனதளவிலும் உன்னுடைய நெஞ்சத்தளவிலும் உன் வாழ்க்கை அளவிலும் மிக பலமுள்ள ஆளாக தைரியசாலாக மாறியிருக்கிறாய். நிச்சயமாக இனி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நானும் உனக்கு துணை நிற்பேன். எப்போதும் அதிக சிந்தனை என்பது உன்னை மகிழ்ச்சியற்ற நிலைமைக்கு மாற்றிவிடும். கவலை கொள்ளாதே. கற்பதை ஒருபோதும் நிறுத்தாமல் எப்போது என்ன பார்த்தாலும் எதை கேட்டாலும் கற்றுக்கொண்டே இரு. உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன். எதிர்காலத்தை நீ கவனித்துக் கொள்வதற்கான சிறந்த வழி தற்போதைய இந்த நிகழ்காலத்தை நீ சிறப்பாய் வாழ்வதுதான். உனக்கு நான் நல்லதையே செய்து வாழ வைப்பேன். ஜெய் வராகி.